ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் கிராப் மீட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்மா. இது லஞ்சுக்கு, டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க நாங்கள் கிராப் மீட் செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஓரலுக்கு நாங்கள் 1 டீஸ்பூன் கியூமின் சீட்ஸும் 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸும் ஆட் பண்ணி கொள்வோம். இப்போ இதை நல்லாவே பவுடர் பண்ணாமல் கொஞ்சம் கொரப்பான தன்மை வரப்போக்குள்ள நாங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கொள்வோம். அது ஒரு அளவு இடிப்பட்டோன்னே க்ரீன் சில்லி 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மெட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 3-4 கார்லிக்கும் அப்படியே தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா இடிச்சுக்கொள்வோம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நாங்கள் இதை அப்படியே எடுத்துக்கொள்வோம். இதை நான் எடுத்து இந்த பவுலுக்கு செப்பரேட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி அகலமான கடாய் எடுத்து அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் மை வாட்டர் ஆட் பண்ணி டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் அதே மாதிரி தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி அது நல்லா பாயில் ஆகக்குள்ள எங்களோட கிராப் மீட் எல்லாத்தையும் இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணி கொள்ளணும். இதை ஆட் பண்ணி இது நல்லா பாயில் ஆகணும். ஓரளவு நல்லா கொதி பாயில் ஆக காட்டி மிக்கணும். ஓரளவு கொதி நல்லா பாயில் ஆகின பிறகு நாங்கள் இதை அப்படியே எடுத்துக்கொள்ளணும். நல்லாவே வாட்டர் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு இதையும் நாங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுடுவோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகக்குள்ளே நாங்கள் இடித்து வச்சு இந்த பேஸ்ட்டை அப்படியே நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி இதில் ரா ஸ்மெல் போக்காட்டியும் கொஞ்சம் நாங்கள் சாட்டே பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி இதை சோட்டை பண்ணி கொண்டு போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் அதே மாதிரி கரி லீவ்ஸ் ஒரு பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஆனியன் இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் சோட்டை பண்ணிக்கொள்ளணும். இது கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை ஆகணும். இது கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்குள்ள நாங்கள் இதுக்கு இப்போ ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ரா ஸ்மெல் போக்காட்டியும் கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு நான் கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாயில் பண்ணி வச்ச கிராப் மீட்டை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இன்னும் நாங்கள் இதுக்கு மசாலா ஒன்றும் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் மசாலா ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ நாங்கள் இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த கிராப் மீட் ஃப்ரை ஆக்குன்னு வரக்குள்ள சூப்பரான ஒரு அரோமாவாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. இப்போ இதுக்கு ஒரு பொடி கொரியண்டர் லீவ்ஸ் நான் போட்டுக்கொள்கிறேன் மேலால். போட்டு திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது ஒரு கம்ப்ளீட்லி ட்ரை ரெசிபி உண்டு, ட்ரை டிஷ் உண்டு. ஸோ அதனால் நாங்கள் பேனை க்ளோஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி இப்போ இப்படியே வச்சணும். ஒரு 3 minutes மாதிரி ட்ரை ஆக விடணும். இப்படியே இருக்கட்டும். இப்படியே ஒரு 3 minutes மாதிரி ட்ரை ஆகின பிறகு திரும்பவும் நாங்கள் எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். கேஸை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இதில் வாட்டர் ஈரப்பதம் கொஞ்சம் கூட வைக்கப்படாது. அந்த அளவுக்கு இது ட்ரை ஆகிக்கணும். ஸோ அதனால் நாங்கள் நல்லாவே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டா எங்களோட கிராப் மீட் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராப் மீட் ஃப்ரை வந்து உங்களுக்கு இட்லியோட, சப்பாத்தியோட, அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் அதோடையும் சூப்பராக சாப்பிடலும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் இது. அதே மாதிரி இது ரிச்சான டிஷ்ஷும் கூட. நீங்கள் இந்த கிராப் மீட் ரெசிபி இன்ஷால்லா செஞ்சு பாருங்கள். இந்த கிராப் மீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோட இன்ஷால்லா சந்திப்போம்.